ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு பருப்பு வேக வைக்க போகிறோம். பாலக்கீரை கடையலுக்கு, அதாவது கடையல் மாதிரி பருப்பு கூட்டு. தக்காளி 1, சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு பல் ஒரு 10, மஞ்சத்தூள் ஒரு தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 பச்சை மிளகாய், பெருங்காயம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மூடிக்கலாம். நான் எப்பயுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் வைப்பேன். இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஒரு 2 ட்ராப் எலுமிச்சம்பழம் போட்டிருப்பேன். குக்கர் எப்பவுமே புதுசாகவே தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா அழுக்காக தெரியாது. இப்போ நம்ம மூடிக்கலாம். இது மேலேயும் தண்ணி நிறைஞ்சி அந்த பருப்பு தண்ணி வெளியே வராது. ஃபஸ்ட்டு காளான 2 தடவை முழுசாக இருக்கும்போதே அலசிடணும், அந்த மண்ணெல்லாம் போக. அதுக்கப்புறம் இப்படி கத்தி வச்சு இப்படி சுரண்டி எடுத்துட்டா வந்துடும். பாலக்கீரை பருப்பு கூட்டுக்கு நம்ம வந்து எண்ணெய் விட்டு ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம். தக்காளி, வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு கீரையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கலாம். கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கீரையை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டு உப்பு போட்டுட்டு இந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழம் போட்டதால் குக்கர் பாருங்கள் க்ளீனாக இருக்குது. எப்பயுமே நான் ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் விட்டு தான் பருப்பு உள்ளே வைப்பேன். திரும்ப கூட இதில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ சுவையான சத்தான பாலக்கீரை பருப்பு கூட்டு. பாலக்கீரையில் இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் எல்லாமே இருக்குது. இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நன்றி.